இங்க ஒருத்தன் அவங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்றான். பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு ஃபோன் போகுது. எங்க அம்மா இப்ப இறந்துட்டாங்க, இது எங்க அம்மாவோட நம்பர் தான், ப்ளீஸ் இதை என்கிட்டே கொடுத்துருங்கன்னு கேட்கறான். அதெல்லாம் தர முடியாதுங்கன்னு அவளும் சொல்லிடுவா. சரிங்க, நான் டெய்லி எங்க அம்மாவுக்கு கால் பண்ற மாதிரி நினைச்சு உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க அட்டன் மட்டும் பண்ணி வச்சா போதும்னு சொல்றான். இவளும் பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறான். சோ இவன் டெய்லி கால் பண்ணி தனியா பேசிட்டு இருக்கான். அப்படி என்னதான் பேசுறேன்னு சொல்லி இவளும் கேட்பா. இவளுக்கு ஆனா அது ரொம்ப பிடிச்சு போயிடும். ஒரு 3 நாளா கால் பண்ணாம இருக்கவும் இவ ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இவளே கால் பண்ணி கோயில்ல மீட் பண்ணலான்னு சொல்லி அவனை பார்த்ததுமே இவ அவளோட லவ்வ சொல்லிடுறான். பொண்ணோட அப்பா ஜாதி பாக்குறாருங்கிறனால இவங்க 2 பேருமே தனியா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 9 மாசம் முழுகாம இருப்பா. ஹீரோ காட்டுக்குள்ள இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியா கூட்டிட்டு போறான். அங்கிருந்து இவங்க வந்துக்கிருக்க போகும்போது பொண்ணோட அப்பா வேற ஜாதி பையனை ஆடி கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வெட்டுறாரு. ஹீரோ அவரை அடிச்சு போட்டு மனைவியை காப்பாத்தி கூட்டிட்டு போய்க்கிருக்க போகும்போது அவருடைய ஆளுக ஹீரோனியை வெட்டி கொண்டு வயிற்றுல இருக்க குழந்தைய தூக்கி வீசுறாங்க. இந்த வழியிலே சாகுடான்னு சொல்லி ஹீரோவை மட்டும் விட்டுட்டு போயிருவாங்க. கடவுளே ஜாதியை பார்க்க வேணான்னு சொன்னாலும் ஜாதியை பார்க்குற கடவுள் தான் வேணும்னு சொல்ற இன்னும் ஜாதி வெறி பிடிச்சவங்க இங்க இருக்க தான் செய்யறாங்க.